2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவிடமிருந்து அதிமுக தட்டி பறித்த கூடலூர் தொகுதியோட நிலவரம் குறித்து விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கூடலூர் தனி சட்டப்பேரவை தொகுதி நீலகிரி மாவட்டத்துல கூடலூர், மசினகுடி, முதுமலை, பந்தலூர், சேரம்பாடி, நடுவட்டம் இந்த பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. கேரளா மற்றும் கர்நாடக மாநில எல்லையில இருக்கிற இயற்கை எழில் கொஞ்சம் தொகுதி. முதுமலை சரணாலயம் அமைஞ்சிருக்கிற தொகுதியில விவசாயமே மக்களுடைய பிரதான தொழிலா இருக்கு. தேயிலை, காபி, வாழை, குறுமிளகு, பாக்கு, நெல், ஏலக்காய் இப்படி பொன் விளையிற பூமியாவே கூடலூர் இருக்கு. தொகுதியில தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்க. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல 89,206 ஆண் வாக்காளர்கள், 94,675 பெண் வாக்காளர்கள், 7 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இப்படி மொத்தமா 1,83,888 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்தது. 1967 இருந்து தேர்தலை சந்திச்சுட்டு வர தொகுதியில இதுவரைக்கும் அதிகபட்சமா திமுக 6 முறை ஜெயிச்சிருக்கு, அதிமுக 4 முறை ஜெயிச்சிருக்கு, காங்கிரஸ் 2 முறையும், சுதந்திரா கட்சி 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்கு. தொகுதியில கடந்த 2021 தேர்தல்ல அதிமுக களமிறக்கிய பொன் ஜெயசீலன் 64,496 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினாரு. 62,551 வாக்குகளை வாங்கிய திமுக காசிலிங்கம் தோல்வியை தழுவினாரு. 1945 வாக்குகள் வித்தியாசத்துல காசிலிங்கம் தோல்வியை தழுவ தொகுதியை திமுக பறிகொடுத்துச்சு. 2006 இருந்து 3 முறை திமுக ஜெயிச்ச தொகுதியை கடந்த முறை அதிமுக தட்டி பறிச்சது. இப்ப தேர்தல் நெருங்க கூடலூர் தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு அப்படிங்கறத கேட்போம். பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதி. அவங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய அரசு நிறைய திட்டங்கள் வருது. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய வீடுகள் கட்டுறாங்க. அந்த வீடு பார்த்திங்கன்னா எதுவுமே தரம் இல்லை. தரம் இல்லாத அந்த வீடு கிராக் விடுறது, இந்த ஒழுகுறதுனால 1 வருஷத்தில் 2 வருஷம் அந்த வீடு ஒழுகுது. அது தரமாக கட்டுதாங்கிறது முழுமையாக ஆய்வு பண்ணுறதில்ல. வனவிலங்கு அட்டகாசம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. யானைகளாக கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட ஆளுங்களை அடித்து கொண்டிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரே நாளில் 2 பேர்த்த யானை அடித்து கொண்டு இருக்குது. இதுக்கு தீர்வு என்னன்னு நீலகிரி மாவட்ட கூடலூர் மக்களுக்கு யாருக்குமே தெரியல. இதை யார்கிட்ட போய் சொல்கிறது, எப்படி பண்ணுறது கூட தெரியல. நீலகிரி மாவட்டத்தில் இருக்க கூடலூர் சுற்றுலா இதில் பயங்கரமாக பின்தங்கி இருக்குது. இங்கே சுற்றுலான்ற அந்த கான்செப்டே கிடையாது. ஏராளமான வழிகள் இருந்தும் இங்கே சுற்றுலாவை மேம்படுத்த மாறி மாறி வர அரசுகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. கூடலூர், பந்தலூர் தாலுக்காவில் பார்த்திங்கன்னா எங்களோட பிரதான தொழிலே தேயிலை தான். இங்கே பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயிகள் அதிகமாக இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விலை ரொம்ப வீழ்ச்சியாக இருக்குது. கர்நாடகா சார்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, கேரளா மக்களாக இருந்தாலும் சரி, இந்த வழியாகத்தான் ஊட்டிக்கும் மற்ற பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதிகபட்ச சுற்றுலா பயணி வரக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் பார்த்திங்கன்னா எல்லா பக்க சாலைகளும் உடஞ்சி மிக மோசமான சூழ்நிலையில் இருக்குது. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.